ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் மிஸ்டர் கிரேசி ஃபேன். இந்த வீடியோவில் ஸ்பைசி சமையல்ஸ் மை ஸ்பைசி ஹோம் அவங்க சேனலை ரிவ்யூ பண்ணுவோம். அவங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு என்னுடைய ஒரு ரெக்வெஸ்ட். நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் அடுத்தடுத்த சேனலை ரிவ்யூ பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். மை ஸ்பைசி ஹோம் சேனல் எப்படியாப்பட்ட சேனல்னு சொல்லணும்னா, இது ஒரு லைஃப் ஸ்டைல் சேனல் தாங்க. திரும்ப 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 அவங்க லைஃப் ஸ்டைல் தான் போடுறாங்க. அப்படி அவங்க லைஃப் ஸ்டைல்ல நம்ம என்னதான் கத்துக்க போறோம்? பிஸி விலாக்னு ஒன்று போடுறாங்க, அம்மா வீடு விலாக்னு போடுறாங்க, 6 to 10 ரொட்டீன் விலாக்னு போடுறாங்க, Thursday Friday விலாக்னு போடுறாங்க, 2 days விலாக்னு போடுறாங்க, மந்த்லி விலாக்னு போடுறாங்க, சாட்டர்டே விலாக்னு போடுறாங்க, ஸ்பெஷல் சாட்டர்டே விலாக்னு போடுறாங்க. இப்படி அவங்க ஒரே லைஃப் ஸ்டைலுக்கு வேற வேற பேர் வச்சு வீடியோவா போடுறாங்க. அவ்வளவுதான். நார்மலா நம்ம வீட்டுல பண்ற அதே தான் அவங்க பண்றாங்க. கிளீனிங் பண்றது, ஆர்கனைசிங் பண்றது, வீட்டை துடைக்கிறது, பெருக்கிறது, சமையல் பண்றது, கிச்சனை கிளீன் பண்றது, இப்படி அன்றாட நம்ம என்னென்ன பண்றோமோ அதை தான் அவங்க பண்றாங்க. இதுல என்ன ஸ்பெஷலா இருக்கு? இதுல நம்ம என்ன கத்துக்க முடியும் சொல்லுங்க. இன்னொன்னு எனக்கு ஒன்னும் புரியல. ஃப்ரைடே விலாக், டியூஸ்டே விலாக், வெனஸ்டே விலாக்னு போடுறீங்க. ஆனா ஃப்ரைடே நீங்க என்ன பண்ண போறீங்க, டியூஸ்டே என்ன பண்றீங்க, மண்டேல என்ன பண்ண போறீங்க? எல்லாம் ஒரே விஷயத்த தானே பண்றீங்க. அதுக்கு எதுக்கு டிஃப்ரெண்ட் பேர்ல விலாக் போடுறீங்க? மேடம், எனக்கு ஒண்ணு மட்டும் சொல்லுங்க. நீங்க டெய்லி விலாக் தான் போட்டுட்டு இருக்கீங்க. உங்க லைஃப் ஸ்டைல காட்டுறீங்க. கேமராவை ரெடி பண்ணிட்டு நீங்க எல்லாம் பண்றீங்க. இது ஃபிக்ஷனா நான் ஃபிக்ஷனா? இது ரியலா? வீடியோக்காக தான் இதெல்லாம் பண்றீங்களா இல்ல நார்மலா இப்படிதான் நீங்க பண்ணுவீங்களா? இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அட்டென்ஷன் சீக்கர்னு. அதாவது நம்ம யாராவது நம்மள பாத்துக்கிட்டே இருக்கணும், நம்மள புகழ்ந்துகிட்டே இருக்கணும், நம்மள பத்தி பேசணும்னு இருக்கிறவங்க தான் அட்டென்ஷன் சீக்கர். இவங்களும் இதே மாதிரியா தான் இருப்பாங்க நான் நினைக்கிறேன். மத்தவங்களோட அட்டென்ஷனை சீக் பண்றதுக்காக இவங்க இது மாதிரி டிராமா வீடியோக்கள் போடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் நிறைய வீடியோல இதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். அது உங்க குடும்பம், உங்க ஃபேமிலி, அவங்களுக்காக நீங்க எல்லாம் பண்றீங்க. நீங்க உங்க வீடை கிளீன் பண்றதும் உங்களுக்காக தான் பண்றீங்க. பொருட்கள் வாங்குறதும் உங்களுக்காக தான் பண்றீங்க. நீங்க சமைக்கிறதும் உங்களுக்காக தான் சமைக்கிறீங்க. அதனாலதான் கேக்குறேன், நீங்க உங்களுக்காக செய்யற விஷயத்தெல்லாம் எங்களுக்கு எதுக்கு காட்டுறீங்க? நீங்க ஏதாச்சும் புதுசா பண்றீங்க, மோட்டிவேட் ஆகிற மாதிரி ஏதாச்சும் பண்றீங்கன்னா அத மாதிரி வீடியோக்களை பார்க்கலாம். ஆனா நீங்க பண்றது டெய்லி விலாக் போடுறீங்க, டெய்லி உங்க ரொட்டீன் தான் போடுறீங்க. ஒவ்வொரு நாளைக்கும் உங்க ரொட்டீன் மாறுமா என்ன? ஒரே மாதிரியான ரொட்டீன் தானே நீங்க ஃபாலோ பண்றீங்க. அதுக்கு எதுக்கு வேற வேற பேர்ல வேற வேற விலாக் போடுறீங்க? நீங்க ரியலா பண்றீங்கன்னு ஏதோ ஃபேக்கா பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இந்த ஸ்பைசி ஹோம், இந்த ஸ்பைசி சமையலை சம்மரைஸ் பண்ணி சொல்லணும்னா, உப்பு காரம் சுவை இல்லாத ஒரு சேனல் தான் இது. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, உப்பு இல்லாத பண்டம் குப்பை இல்லைன்னு சொல்லுவாங்க. மாதிரி தான் இருக்கு இவங்க வீடியோக்கள்லாம். இவங்க வீடியோக்களோட வியூஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சுன்னா ஒரு ட்ரிக் பண்ணுவாங்க. கிவ் அவேன்ற பேர்ல ஒன்னு பண்றாங்க. இவங்க வீடியோக்களை பாக்குறதுக்கும் இவங்க சப்ஸ்கிரைபர்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் இது மாதிரி ட்ரிக் நிறைய யூடியூபர்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்க இதுக்கு இத்தனை லைக்ஸ் கொடுக்கணும், கமெண்ட் பண்ணணும், வீடியோ பார்க்கணும், ஸ்கிப் பண்ணாம பார்க்கணும்னு அவங்க வீடியோவை கட்டாயப்படுத்தி பார்க்க வைக்கிறாங்க. வலு கட்டாயமா அவங்க வீடியோக்களை பார்க்க வைக்கிற ப்ராசஸ் தான் கிவ் அவே. கிவ் அவேல உங்களுக்கு இந்த கிஃப்ட் கொடுக்கறேன், அந்த கிஃப்ட் கொடுக்கறேன், பணம் கொடுக்கறேன்னு ஒரு டிராமா பண்ணுவாங்க. அதை பார்த்து ஏமாற இன்னசென்ட் வியூவர்ஸ் அவங்க வீடியோவை பார்த்து லைக் பண்ணி அதுக்கு கமெண்ட் பண்ணி ஸ்கிப் பண்ணாம வீடியோ பார்த்து அவங்களுக்கு வருமானத்தை கூட்டுறோம். ஏதோ ரொட்டி துண்டு போடுற மாதிரி நமக்கு கிவ் அவேன்ற பேர்ல ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. அதன் மூலம் அவங்களுக்கு பல மடங்கு வருமானம் கிடைக்கின்றது நமக்கு தெரியறது கிடையாது. நம்ம மேல உள்ள அக்கறையில அவங்க இது பண்றாங்க, சப்போர்ட் பண்றாங்க, ஹெல்ப் பண்றோம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் கிடையாதுங்க. அதுலயும் அவங்க ஒரு சுயநலத்தோட தான் செயல்படுறாங்க. அதனால நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி யூடியூபர்ஸ் எல்லாம் ஆதாயம் இல்லாம எதுவும் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி தான் இவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. கிவ் அவேன்ற பேர்ல நம்முடைய வியூஸ் அவங்க விலைக்கு வாங்குறாங்க. அதெல்லாம் பார்த்து ஏமாந்துடாதீங்க.
மற்ற லைஃப் ஸ்டைல் சேனல் வீடியோக்கள்ல நிறைய அந்த ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசிங், ஃப்ரிட்ஜை கிளீன் பண்றேன், ஃப்ரிட்ஜில் திங்ஸை ஸ்டோர் பண்றேன்னு நிறைய வீடியோக்கள் போட்டிருக்காங்க. ஆனா இவங்க வீடியோக்கள்ல நான் புதுசா ஒன்னு பார்த்தேன், ஃப்ரிட்ஜ் டூர்னு போட்டிருக்காங்க. அது என்னடா அது ஃப்ரிட்ஜ் டூர்னு பார்த்தா, அந்த ஃப்ரிட்ஜ் டூர் என்ற தலைப்புல 27 நிமிஷம் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. நம்ம எவ்வளவு தூரம் முட்டாளா இருந்தா நமக்கு இந்த ஃப்ரிட்ஜ் டூர்லாம் காட்டுவாங்க பாருங்க. ஏன்னா இது மாதிரி யூடியூபர்லாம் அவங்க எது போட்டாலும் நம்ம பார்க்கறதுனால தான் அவங்க ஃப்ரிட்ஜ் டூரு, பாத்ரூம் டூரு, கிச்சன் டூரு, ஹோம் டூரு, பெட்ரூம் டூருன்னு போடுறாங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், ஃப்ரிட்ஜ் வந்து 2க்கு 4 சைஸ்ல தான் இருக்கும். சின்ன ஃப்ரிட்ஜோ அதோட பெரிய ஃப்ரிட்ஜோ. ஆனா அதையே ஒரு vlog ஆக்கி 27 நிமிஷமா ஒரு வீடியோ போடுறாங்கன்னா, அதுவும் ஃப்ரிட்ஜ் டூர்ன்ற ஒரு தலைப்புல ஒரு வீடியோ போடுறாங்கன்னா அவங்க எவ்வளவு புத்திசாலியா இருப்பாங்க பாருங்க. நடுவுல மோட்டிவேஷன் வீடியோ வேற, அதுவும் டெய்லி ஹவுஸ் ஒர்க் மோட்டிவேஷன் வேற போடுறாங்க. ஹவுஸ் ஒர்க் பண்றதுல மோட்டிவேஷன் எப்படி ஆகணும்னு யாராச்சும் தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க. நம்ம வீட்டை கிளீன் பண்றது, ஆர்கனைஸ் பண்றதெல்லாம் இது நம்மளுடைய டியூட்டி. அதனால அவங்கவுங்க வீட்டை எல்லாரும் கிளீன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க ஃப்ரிட்ஜையும் கிளீன் பண்றாங்க, அவங்கவுங்க வீட்டை கிளீனா தான் வச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதுவே ஒரு மோட்டிவேஷன்ன்ற ஒரு டாபிக்ல கிளீனிங் மோட்டிவேஷன்லாம் போடுறாங்க. என்னமோ நமக்கு எதுவும் தெரியாத மாதிரி, இவங்க நம்மளை மோட்டிவேட் பண்ற மாதிரியும், இவங்க மோட்டிவேஷன் நம்ம வேலை செய்யற மாதிரியும், இவங்க ஒரு ரோல் மாடல் மாதிரி இருக்கிற மாதிரி தான் நமக்கு ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அதனாலதான் சொல்றேன், இந்த ஃப்ரிட்ஜ் டூர் எல்லாம் நம்பாதீங்க. வீடியோக்காக அது ஒன்று பண்ணுவாங்க. இந்த ஃப்ரிட்ஜ் டூர்லாம் ஒரு டிராமா கண்டென்ட் தான், ரியல் கண்டென்ட் கிடையாது. ஹோம் மேக்கரா இருக்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம், அது எனக்கு நல்லாவே தெரியும். அது ஒரு மல்டி டாஸ்க் ஒர்க். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பெண்கள் தான் அந்த வீட்டையே பில்ட் பண்றாங்க. அந்த வீட்டோட பில்லர்ஸே அவங்க தான். காலைல ஏஞ்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரையும் அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கு. ஒரு அம்மாவா, அக்காவா, தங்கையா, மனைவியா, அவங்க டிஃப்ரெண்ட் ரோல் பிளே பண்ண வேண்டி இருக்கு. இருக்கிற சமயத்துல எப்படி அதை வீடியோ ஆக்க முடியும்னு எனக்கு புரியல. நம்ம மாடர்னா இருக்கிறோம் என்ற பேர்ல நம்ம பிசிக்கலா பண்ற வேலையெல்லாம் சுருக்கிட்டோம். நல்ல ஹெல்தியா சாப்பிட்டுட்டு இருந்தோம், இப்ப ஜங்க் ஃபுட் தான் நிறைய சாப்பிட்டுட்டு இருக்கோம். டிஜிட்டல் மாடர்ன் என்ற பேர்ல நம்ம பண்ண ஒவ்வொரு விஷயத்தையும் இழந்துகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற சமயத்துல இவங்கள மாதிரி யூடியூபர்ஸ் எல்லாம் புதுசா ஒண்ணு பண்ணி வேற மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல டீச் பண்றாங்க. லைஃப் ஸ்டைல் தான் நல்லா இருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. சொல்றதுக்கு எவ்வளவு நிறைய விஷயம் இருக்கு, கத்துக்கிறதுக்கு எவ்வளவு நிறைய விஷயம் இருக்கு. ஆனா இவங்க அதெல்லாம் பண்ணாம அச்சமாவே அரைச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரே மாதிரியான வீடியோக்கள், ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இதை பண்றேன், அதை பண்றேன், வீட்டுல இந்த வேலை பண்றேன், அந்த வேலை பண்றேன் என்று லைஃப் ஸ்டைல வேற மாதிரி கொண்டு போறாங்க. வீட்டுல வேலை செய்யறது, ஆர்கனைஸ் பண்றதுலாம் இட்ஸ் a நார்மல் ஒர்க். அதெல்லாம் வீடியோ காட்டி நீங்க ஏதோ புதுசா பண்ற மாதிரி காட்டுறீங்க. அதுக்கு புதுசா பேரு வச்சு வீடியோ வேற போடுறீங்க. இந்த ஸ்பைசி சமையல் மை ஸ்பைசி ஹோம்க்கு மிஸ்டர் கிரேசி ஃபரோட மார்க் இதோ. இவங்க சேனலுக்கு சஜஷன் சொல்லணும்னா ஒரு 2-3 மணி நேரம் ஆகுங்க. ஏன்னா அவ்வளோ சஜஷன் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கலர் டாபிக் போட்டு வீடியோ போடுறத நிப்பாட்டுங்க. ஏன்னா டெய்லி விளாக்ன்றீங்க, கெட் பேக் டு மை ரொட்டீன் ஒர்க்ன்றீங்க, டியூஸ்டே விளாக்ன்றீங்க, வீக்லி விளாக்ன்றீங்க, மந்த்லி விளாக்ன்றீங்க. இப்படி என்ன வீடியோ போடுறதுன்னு தெரியாம தான் நீங்க வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க. அதனால இது மாதிரி டெய்லி நாடக வீடியோக்களை நிப்பாட்டிடுங்க. அது மாதிரி உங்க குடும்ப ஃபங்க்ஷன்ல நிறைய வீடியோவா போடுறீங்க, அதையும் நிப்பாட்டுங்க. உங்க தம்பியோட என்கேஜ்மெண்ட், கல்யாணம், சாரி எடுக்க போறோம், சமையல் செய்ய போறோம், ஊருக்கு போறோம், சாமி கும்பிட போறோம்னு போடுறீங்க, அதையெல்லாம் போடாதீங்க. அவர் உங்களுடைய தம்பி, எங்களுடைய தம்பி கிடையாது. அப்புறம் அம்மா வீட்டு விளாக், மாமியார் வீட்டு விளாக், அத்தை வீட்டு விளாக், மாமா வீட்டு விளாக்னு வீடியோ போடுறீங்க, அதையும் போடாதீங்க. அவங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ப்ராடக்ட் ப்ரொமோஷன் நிறைய பண்றீங்க. நான் இந்த ட்ரெஸ் அங்க வாங்கினேன், இங்க வாங்கினேன், இந்த பொருளை அங்க வாங்கினேன், இந்த கடையில வாங்கினேன், இந்த ஆன்லைன்ல வாங்கினேன்னு சொல்றீங்க, அதையும் போடாதீங்க. உங்களுக்கு தேவையா இருந்ததுனால அதை வாங்கியிருக்கீங்க, அவ்வளவுதான். அதை வச்சு ப்ரொமோட் பண்ணாதீங்க. எங்களுடைய
தேவைகள் வேற மாதிரி இருக்கும், உங்களுடைய தேவை வேற மாதிரி இருக்கும். அப்பப்ப உங்க குழந்தையை காட்டி வீடியோ போடுறீங்க, போடாதீங்க. குழந்தைகளை சோசியல் மீடியாவுக்கு எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க. ஹவுஸ் ஒர்க் மோட்டிவேஷன், வீக்லி மோட்டிவேஷன், மந்த்லி மோட்டிவேஷன் ஒன்னு பண்றீங்க, எல்லாம் பண்ணாதீங்க. மோட்டிவேஷன் பண்ற அளவுக்கு உங்களுக்கு அறிவும் முதிர்ச்சியும் கிடையாது. அதனால மோட்டிவேஷன் என்ற பேர்ல எந்த கதையும் விடாதீங்க. அஸ் அ ஹோம் மேக்கரை வீடியோ எல்லாம் பதிவிடும் பொழுது கொஞ்சம் சமூக பொறுப்போடு வீடியோ பதிவிடுங்க. மற்ற ஹோம் மேக்கருக்கு தவற வழி நடத்திடாதீங்க. சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட வீடியோ போடும் பொழுதுதான் விஷயம் கத்துக்கலாம். அப்பதான் மத்தவங்க மோட்டிவேட் ஆவாங்க. மாதிரி உங்களுக்கு நிறைய சஜஷன் சொல்லிக்கிட்டே போலாம். நான் இப்ப சொன்ன சஜஷன்ல ஏதாவது 1-2 ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. பார்க்குற வியூவர்ஸ்க்கு நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அது அவங்க ஃபேமிலி, அவங்க லைஃப் ஸ்டைல், நமக்கு அவங்களுக்கு சுத்தமா சம்பந்தமே கிடையாது. அவங்கள வீடியோக்காக ஒண்ணு பண்றாங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு அவசியமும் கிடையாது. சொல்லிட்டு இருக்காங்க நான் இவங்கள மாதிரி சேனல்ல உள்ளவங்க எல்லாம் குறை சொல்லி வீடியோ போடுறேன்னு. ஓனா கண்டென்ட் போடுங்கன்னு சொல்றாங்க. இவங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அவங்க வீடியோக்களை விமர்சனம் செய்வது நம்ம உரிமை. வீடியோலாம் பிரைவேட்டா இருந்தா ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவங்க பப்ளிக்கு காட்டுறாங்க. ஒரு பொதுவான ஒரு வீடியோ பொதுவான தளத்திற்கு வரும் பொழுது அந்த விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படும். இது சில பேருக்கு புரியவே மாட்டுது. ஒரு விமர்சனத்தை ஏத்துக்கும் பொழுதுதான் அதோட growth ஸ்டெடியா இருக்கும், ஸ்டேபிளா இருக்கும். அதே மாதிரி விமர்சனம் பண்றது அவங்கள திருத்திக்கிறதுக்காக தான். இது மாதிரி யூடியூபர்ஸை குறை சொல்லி என்ன ஆக போறது சொல்லுங்க? அவங்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி நம்ம வீடியோக்களை பார்க்குறவங்க நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும், நம்ம தனிப்பட்ட நபரை யாருமே விமர்சனம் பண்றதே கிடையாது. நம்ம அவங்க சேனலை தான் விமர்சனம் பண்றோம். இது தெரியாத நிறைய பேரு தேவையே இல்லாம குதிக்கிறாங்க. நான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், சமூக பொறுப்போடு வீடியோ போடுங்க. அவங்க சமூக பொறுப்போடு வீடியோ பதிவிடலாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் பார்க்குற நம்ம சமூக பொறுப்போடு நடந்துக்குவோம். இது மாதிரி யூடியூபர்ஸை என்கரேஜ் பண்ணாம சப்போர்ட் பண்ணாம இருப்போம். இந்த வீடியோ வந்து முழுசா பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நல்லா யூஸ் பண்ணிக்கிறானுங்க. சுயநலமான உலகங்கிறது சரியா இருக்கு. பட்டு கையில் இருந்தா காக்கா கூட கடவுள் ஆகும் பூமி.